ஹலோ வணக்கம். இன்றைக்கி எனக்கு பனங்கிழங்கு கிடச்சது. எங்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்தாங்க எங்கள் சித்தி. அந்த பனங்கிழங்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா எடுத்து சுத்தப்படுத்தி ஏற்கனவே 2-3 தண்ணியில் கழுவிருக்கேன். நல்லா கலந்து ஜனவரி பிப்ரவரியில் கிடைக்கிறது நல்ல மாவு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இதை அவிய வச்சுக்கிடலாம். நல்லா அப்பப்போ சீசனுக்கு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். சில இடத்துல எப்போதும் கிடக்கும். அது இது நறுக்குன்னு இருக்கும். இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி பிப்ரவரி இப்போ டயத்தில் சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விளையாடணும். நல்லா நாங்கள் இருக்கா 3 துணியில் கழுவிட்டோம். பனங்கிழங்குலாம் நமக்கு மலச்சிக்கலுக்கு நல்லது. சாப்பிட்டா அந்த மலச்சிக்கல் கூட இருக்காது. அந்த காங்காய் இவ்வளோ ஒரு நாள் நம்ம தண்ணியை பொருள் ஒரு கிழங்குகிட்ட இருக்கும். ஒரு 35 ஒரு எப்படியும் 60 கிழங்காட்டு இருக்கும். 60 கூட தான் இருக்கும். இப்போ இதை நல்லா அவிக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன். தண்ணி பிடிச்சிக்கிறேன். நல்லா மஞ்சத்தூளை கலக்கி தான் ஊற்றுருக்கேன். நான் கலக்கி ஊற்றினா தான் உனக்கு எவ்வளோ பிடிக்கும். தண்ணி ஊற்ற வேக கொஞ்சம் லேட்டாகும்ல. ஓரளவுக்கு 3 கிலோ ஊற்றி வச்சு இப்போ அவ்வளோதான். நம்ம அடுப்பில் வச்சு அவிய வைக்க வேண்டியதான். நம்ம இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இதை அவிய வைக்க வேண்டியதான். நல்லா பற்ற அவிக்கணும். இன்னும் பனங்கிழங்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இப்படி மூடி வச்சிடலாம். இப்படி மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அவியட்டும். அவிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பனங்கிழங்கு சீசனில் கிடச்சி எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் சித்தி ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க.
நான் அன்றைக்கி அவிச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. எனக்கு பனங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். பனங்கிழங்கு நேந்திரங்கிழங்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கி கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு. அவியட்டும். கிழங்கு அவிஞ்சிட்டான்னு பார்த்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு அவிய ஆரம்பிச்சிட்டு இப்போ தண்ணியை வடிச்சுக்கிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் அப்படி பத்துறதுக்கு வச்சுருக்கேன். அப்படியே இப்போ சட்டியில் என்ன நல்லா இந்த கிழங்கு நல்லா சட்டி வரையில் பத்துற மாதிரி வச்சிடணும். அப்போ தான் ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். அப்படியே இருந்து கொஞ்சம் தரம் கட்டும். கிழங்கு அவிச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். கிழங்க அப்படியே ஆறுனோடனே கொஞ்சம் தொடச்சி வாட வச்சு கொஞ்சம் நல்லா பத்திரத்தை அப்படி அரைச்சாதான் கிழங்கு வந்து நான் ஒரு வாரம் இருந்தால் கூட கொஞ்சம் கீழ்ச்சி வச்சுக்கிறேன். வச்சு சாப்பிட நல்லா. கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சாச்சு. பனங்கிழங்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி அவிச்சு சாப்பிடுங்க. சீசனில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம உடச்சி போட்டு மிக்சியில் பூண்டு தேங்காய் வத்தலை வறுத்து போட்டு இடித்து சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. நிறையா வச்சுருக்காங்க அப்படின்னா நான் அக்கா வீடு எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு வச்சுருப்பேன். பக்கத்தில் வீடு எல்லாத்துக்கும் கொடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் தேவையானதை வச்சு சாப்பிட்றது. பனங்கிழங்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. கூட ஒரு நாள் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம், கீரி வெண்டை கிழித்து அதில் உள்ள நடுவில் இருக்கிற கீரி எடுத்துகிட்டு வச்சா விட சூப்பராக இருக்கும். அப்படி வச்சிடலாம். தேங்காய் தோடுற இடத்துல வச்சுட்டோம்னா கிழங்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அவிச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.